ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்க போறோம். இப்போ அந்த ரெண்டு பசங்க கிட்ட மாட்டின நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு தான் கால் பண்றா. அதை எடுத்து பார்த்து அட்டன் பண்றதுக்குள்ள இந்த ஓயாங் பொண்ணு அதை தூக்கி போட்டா. திரும்ப திரும்ப அவ எதுக்கு என் வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கா? அவளுக்கு உன் கூட சேர்றதுக்கு எந்த விதத்திலையும் தகுதியே கிடையாதுனாலாம் பேச. அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டான். இங்க ஹீரோ எடுக்காததால நம்ம ஹீரோயின் சியோக்கு தான் மெசேஜ் பண்றா. அவனுங்க வேற கதவை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ண பார்த்தா ரிங்கே போக மாட்டேங்குது. ஸோ அவளோட லொகேஷனை பார்த்து நேராக அங்கதான் வரான். பட் அவனுக்கு முன்னாடி சியோ அந்த இடத்துக்கு வந்து, என்ன காசு தானே தேவை, நான் பே பண்றேன்னு சொன்னா அவனுக்கு ரொம்ப ஓவரா பேசுறானுங்க. மூயூன் எங்க போயிட்டான், நீ என்ன இங்க தனியா பண்றேன்னு சொல்லிட்டு பொண்ணுங்க மேல கை வைக்க கூடாதுன்னு அவங்க ரெண்டு பேரும் அனுப்பி விடுறான். ஓஹோ, அந்த அளவுக்கு உனக்கு தைரியமா? அப்பவா நாங்க ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்சிவான ட்ரிங்க் எல்லாம் ஆர்டர் பண்ண கரெக்டா லைட் ஆஃப் பண்ணிட்டு அவனை இந்த பக்கமா வெளியே கூட்டு வந்தலான்னு பார்த்தா திரும்பவும் துரத்திட்டு வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒத்தாலா அவங்க ரெண்டு பேரோட சண்டை போட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஓடி வரா. ஆப்போசிட்ல கரெக்டா ஹீரோ வந்ததும் விஷயத்த சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறா. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேர்த்த ஓட விட்டானுங்க. இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து ஹீரோ, நைட் கிளப்க்கு வர அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சான்னு கேட்க, நீ ஓயாங் கூட போவ, நான் நைட் கிளப்க்கு வரக்கூடாதான்னு கேட்கிறா. கொஞ்சம் அமைதியா பேசுன்னு சியோ அவளத்தோட அவளதான் அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஓஹோ, நான் இருக்கும்போது நீங்க இவ்ளோ க்ளோஸா இருக்கீங்களா? என்னை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாக்குறியான்னு கேட்கும்போது, நீ மட்டும் என்னை பத்தி நினைச்சு பாக்குறியா? என்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாதுன்னு இவ சொல்ல. அப்ப சரி, இனிமேல் நான் உன்னை பார்க்கவே வரமாட்டேன், உன் பக்கமே வரமாட்டேன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் ஒரு கோவத்துல, எனக்கும் நீ ஒன்னும் தேவையில்ல, வாசியோ நம்ம இன்னொரு ரவுண்ட் போலான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போயிட்டா. இது ஹீரோக்கு வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக தான். கொஞ்சம் தூரம் போனதும் அவனோட கையை விட்டுட்டு, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டா. இங்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் கரெக்டா அம்மா கால் பண்ணி ஹீரோயின் எப்படி இருக்கான்னு தான் விசாரிக்கிறாங்க. நல்லா தாமா இருக்கான்னு சொல்லும்போது, இப்பெல்லாம் நான் உன்னை கூட அதிகமா கேர் பண்றது இல்ல, எப்படி போயிட்டு இருக்கு, கிராஜுவேஷனுக்கு அப்புறம் என்ன பிளான் வச்சிருக்கேன்னு கேட்கறாங்க. நான் என்னோட ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்னு இவன் சொல்லும்போது, ரொம்ப சந்தோஷம், நீ என்ன பண்ண போறான்னு கேட்கறாங்க. எனக்கு டயர்டா இருக்குமா, நீங்க போய் நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணிட்டான். இப்ப அப்படியே நாட்களோட நம்ம ஹீரோ அவனோட ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி நிறைய இன்வெஸ்டரை மீட் பண்றான். ஒரு ஸ்மார்ட் ஹோம் ரோபோட் தயாரிக்கணுங்கிறது தான் இவனோட ப்ராஜெக்ட். இது ரொம்ப அட்வான்ஸா இருக்கு, இன்னும் ஒரு வருஷம் போகட்டும் அப்புறம் பார்க்கலாங்கிற மாதிரி எல்லாருமே ரிஜெக்ட் தான் பண்றாங்க. இருந்தாலும் இவனுக்கு இதை விட மனசே இல்ல. அப்ப கரெக்டா சியோ கால் பண்ணி, அந்த பார்ட்டில நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைச்சேன், அப்படி ஏதாவது பண்ணாதானே நீயா நான் அவளோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவான்னு பண்ண, ஆனா நீ அந்த ஓயங் கூட சேர்ந்து கார்ல போனதால தான் அவன் கோவப்பட்டு இத்தனையும் பண்ணிட்டா தெரியுமான்னு சொல்ல, சரிடா சரிடா எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறா ஹீரோ. அப்புறம் உனக்கு நிறைய கம்பெனிஸ்ல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதாமாவே, ஓன் பிசினஸ் பண்ணுங்கிற எண்ணத்தினால வர்ற நல்ல வாய்ப்பை எல்லாம் மிஸ் பண்ணிடாதான்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ கிவ் அப் பண்றதாலாம் ஐடியாவே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட பேசணும் தான் தோணுது. என்ன ஒண்ணு, ஃபர்ஸ்ட் யார் பேசுவாங்கிற ஒரு ஈகோல இருப்பாங்க போல. ஏன்னா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுமே ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்றா, ஏன் அவன் முதல்ல பேச மாட்டானா அப்படிங்கிற மாதிரி தான் இவளுக்கும் இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ சைட் பை சைடு ஒரு டெக்னாலஜி கம்பெனிலையும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். மீட்டிங் நடக்கும்போது இவனோட ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ண சுத்தமா அவங்களுக்கு பிடிக்கல, ஒழுங்கா ஓடிடுங்கிற மாதிரியே துரத்தி விட்டுட்டாங்க. சரி என்னடா பண்றதுங்கிற மாதிரி சோகமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா ஒரு ஃபோன் கால் வருது, உன்னோட ப்ராஜெக்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ கண்டிப்பா மீட் பண்ணி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லி டீப்சி டெக்னாலஜில இருந்து லேனு ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட, அவ டாயோனை மீட் பண்றதுக்கு வந்திருக்கா. மெடிசன் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதனோட ஃபைனல் டெஸ்டிங்லாம் இருக்காமா. ஸோ ஒர்க் அதிகமாக தானே இருக்கும். அவள் டயர்டாக இருக்கிறது பார்த்ததும், இந்தா இதில் உனக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கு, எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இதில் நம்ம ஹீரோ கிட்ட வேற பேசுறது இல்லைல்ல, பாரு அவன் உன்னை விட்டுட்டு போனாலும் விட்டுட்டு போயிடுவாங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் பயமுறுத்தி விட்டான். அப்பதானே இவ அவன் கிட்ட போய் பேசுவா, அதனால போல. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட, இவனோட ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்குன்னு கூப்பிட்டாங்க இல்லையா ஒரு கம்பெனில இருந்து, அவங்களதான் மீட் பண்றான். இந்த மீட்டிங் இவன் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா போகுது. இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, தாராளமா பண்றோங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுவே இவனுக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. சோ இதை நம்ம சியோ கிட்ட சொல்ல, அப்போ அக்ரிமெண்ட் போடும்போது அதுல ஏதாவது டேப் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கூடான்னு சொல்லிட்டான். சரிடா நான் பாக்குறேன் தேங்க்யூன்னு சொல்லும் போது, அப்ப சரி நான் போறேன், நீயோட நான் மூவி பார்க்க போறேன், லேட் ஆயிடக்கூடாதுன்னு எழுந்து போக, என்ன தைரியங்கிற மாதிரி ஹீரோ கோவம் வருது. என்னடா அவ எவ்வளவு அழகா இருக்கா, எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, போறதுல என்ன தப்புன்னு சொல்ல, டேய் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஹீரோ கத்துனதும், சும்மா ஜோக் பண்ணடான்னு சொல்லி அவனை பிடிச்சி உட்கார வச்சுட்டு, அன்னைக்கு பார்ல அவன் மாட்டிக்கிட்டப்போ ஃபர்ஸ்ட் உனக்கு தான் கால் பண்ணிருக்கா, நீ தாண்டா எடுக்கல அப்படின்னா அவ உன்னை தானே இம்பார்ட்டன்டா நினைக்கிறான். அண்ட் இன்னும் அவ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க நீயான்னு நினைக்காத, இப்ப ரொம்ப அழகான திறமையான பொண்ணா மாறிட்டா. இப்படியே சைலண்டா இருந்துகிட்டே இருந்தனா அவ வேற யாராவது சூஸ் பண்ணிட்டு போயிருவா பாத்துக்குன்னு சொல்லிட்டு இவ ஒரு பிட்ட போட்டு போயிட்டான்.
தென் கட் பண்ணா ஹீரோ சிஓவோட சேர்ந்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஓகேன்னு சொல்லியிருந்த கம்பெனியோட அஃபிஷியலா ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்றான். அதுக்கப்புறம் அவங்களோட அக்ரிமெண்ட்டை கொடுப்பாங்க இல்லையா, அதை செக் பண்ணி பார்த்துட்டு இதுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறது தான்டா டவுட்டா இருக்கு, எல்லாமே உனக்கு ஏத்த மாதிரியே போட்டு வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு கேட்கிறான் சிஓ. எனக்குமே அதான்டா டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு கான்டாக்ட் பண்ண லியை பத்தி சர்ச் பண்ணா அவரு ஓயாங்கோட அங்கிள். சோ டைரக்டா அவரை அடுத்த நாளே மீட் பண்றான். கூட ஓயாங் வேற இருக்கிறதால நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம், சீக்கிரமாவே ஃபேமிலி ஆயிடுவாங்கிற மாதிரி பிசினஸ் மேரேஜ் தான் பண்ணும் நீ சூஸ் பண்ணா கூட இந்த பையன் சூப்பரான ஆளுதாங்கிற மாதிரி பேச உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேயே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு கிளம்பிட்டான். இருந்தாலும் விடாம பின்னாடியே வந்து ஹீரோவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும்னு பாக்குறா. எனக்கும் மேல இன்ட்ரெஸ்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டான். கட் பண்ணா நடந்த விஷயத்தையெல்லாம் சிஓ கிட்ட சொல்றான். இதுல ஸ்டொமக் பெயின் வந்ததால டேப்லெட் வேற சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டா ஒரு கால் வருது. அட்டன் பண்ணா இவன் ஆல்ரெடி ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தால அங்கிருந்தும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதை பண்ணதும் அந்த ஓயாங் பொண்ணுதான். அப்படியே நம்ம ஹீரோனை காட்ட அவ டாயுன் அட்மிட் ஆயிருக்க அதே ஹாஸ்பிட்டல்ல இன்டர்ன் டாக்டரா ஜாயின் பண்ணிட்டா. சோ கேக்கோட அவனை மீட் பண்ணுவேன். இனிமேல் என்ன டாக்டர் நியான் தான் கூப்பிடணும், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டு அதை போஸ்ட் கூட பண்றா. எங்க ஹீரோவை காட்ட அவனுக்கு இன்னும் ஸ்டொமக் பெயின் வேற சரியாகல. ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ண கை போகுது ஆனா வரமாட்டேங்குது. இதுல அந்த போஸ்டை பார்த்ததும் கடுப்பாயிட்டான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வருது, சீக்கிரமா ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எடுத்துட்டு போகன்னு சொல்லிட்டு வேக வேகமா கூட்டிட்டு போக அவங்களோட ரிலேட்டிவ்லாம் வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க. பட் டாக்டரோட நம்ம ஹீரோயினும் வந்து சாரி எங்களால காப்பாற்ற முடியலன்னு சொல்ல அவங்க பயங்கரமா அழுகுறாங்க. இதை பார்க்கும்போது இவளோட பேரண்ட்ஸ் இறந்து போனது தான் இவளுக்கு ஞாபகம் வருது. ஸோ அவ பட்டுக்கு தனியா உட்காந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்ப கரெக்டா இவளை பாக்குறதுக்காக சிஓவும் லூசியும் வராங்க. இருடி நான் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு லூசி போகும்போது இவன் இங்க அழுதுட்டு இருக்கிறத பார்த்து அவன் டிஷ்யூ எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிடு, இன்னைக்கு நான் குட் மூட்ல இல்ல, பட் பரவாயில்ல அப்படியே சரியாயிடும்னு சொல்லிட்டு சோறு கூட உள்ள இறங்க மாட்டேங்குது. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க கிளம்பும் போது பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரொம்ப தேங்க்யூ, உங்க 2 பேருக்கும் நான் இன்னொரு நாள் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிஓ இவளை பார்த்து உனக்கும் அவனுக்கும் என்னதான் ஆச்சு, ஏன் 2 பேரும் இவ்வளோ வீக்கா இருக்கீங்க, அவன் இப்ப எப்படி இருக்கான்னு நம்ம ஹீரோயின் கேட்க சுத்தமா நல்லாவே இல்ல, அவனோட ப்ராஜெக்டுக்கு இன்வெஸ்டரும் கிடைக்கவே மாட்டாங்கன்னு சொல்ல இல்ல கிடைச்சிட்டாங்கன்னு சொன்னாங்களேன்னு கேட்கிறா லூசி. அதுக்கு ஓகேன்னு சொன்னது ஓயாங்கோட அங்கிள் தான். அவ வேற ஒரு கண்டிஷன் போட்டதால வேணான்னு சொல்லிட்டான். பாவம் இதனால சரியா சாப்பிட்டாம அவனுக்கு மறுபடியும் ஸ்டொமக் பெயின் வேற வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் என்னாச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போனா சரியாயிடுச்சான்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டோமாங்க. என்னடி அவனுக்காக வருத்தப்படுறியான்னு கேட்கிறா. இல்லடி அப்படியே சும்மா தான் கேட்டுங்கும் போது கவலைப்படாத, அவனை இதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் செக் பண்ண வர சொல்லியிருக்கேன், நீ வேணா அது சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்கிற மாதிரி கேட்க அதை விடுங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்கிற மாதிரி உள்ள போக இது இவங்க 2 பேரோட பிளான். ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்துட்டு வந்த அதே டாக்டர் தான் நம்ம ஹீரோயின் இப்போ போய் பாக்குறா. கொஞ்சம் எனக்கு அவனை பத்தி ஞாபகம் இருக்கு, அவனோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்கும் போது பதில் வரல. பரவாயில்ல அவனை நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவனோட ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. நைட்டு போல நம்ம ஹீரோயிங்க அவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க காலிங் பில் அடிக்குது. வந்து பார்த்தா வந்திருக்கிறது நம்ம ஹீரோயின். ஒழுங்கா போய் சோஃபால போட்டுன்னு சொல்லிட்டு அவ குக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவனுக்கு எப்படி தூக்கம் வரும், எழுந்து வந்தா ஒழுங்கா போடான்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டு இப்போ ஒரு வழியா குக் பண்ணி அவனுக்கு கொடுக்க அவன் வேக வேகமா சாப்பிட்றான். வேகமா சாப்பிட்டா திரும்பவும் ஸ்டொமக் பெயின் வந்துடுடான்னு சொன்னா அவன் எங்க கேட்கிறான். அடுத்து ஏதோ சூப் ரெடி பண்ணி கொடுப்பா போல. பட் அவன் ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருக்கேன். நான் டாக்டர் சென்னை மீட் பண்ணேன், உனக்கு ஸ்டொமக் அல்சர் இருக்குன்னு சொன்னாங்க, இனியாச்சும் கொஞ்சம் நல்ல ஃபுட்டா எடுத்துக்கோ, நான் உனக்கு அலாரம் செட் பண்றேங்கிற மாதிரி இவ பாட்டுக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நான் அந்த டாக்டரை மீட் பண்ணேன்னு உனக்கு எப்படி தெரியும், அப்ப என் மேல உனக்கு அக்கறை இருக்கான்னு ஹீரோ கேட்கிறான். இல்ல நான் சும்மா தான் கெஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நேற்று நைட் எங்களோட பெஸ்ட்டை கொடுத்து ஒரு பேஷண்ட்டை காப்பாற்ற நினைச்சோம், காப்பாற்ற முடியல. ஸோ நம்மளோட லைஃப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், புரிஞ்சுதான்னு கேட்க அவளோட கையை பிடிச்சி கவலைப்படாத, நீ ஏன் எனக்கு கால் பண்ணலன்னு கேட்குறான். எல்லாம் உன்னோட தப்பு தாங்கிற மாதிரி அவ சொல்ல அவளை தோல்ல சாச்சிக்கிட்டு நான் இனிமேல் சரியா சாப்பிட்றேன், இனிமேல் அதிகமாக கோவமும் பட மாட்டேன்னு சொல்ல உனக்கு உடம்பு செல்லங்கிறதுக்காக இப்போதைக்கு மட்டும் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் தேவையில்லாம நிறைய சிப்ஸ் வச்சிருக்கான், அதெல்லாம் பேக் பண்ணிட்டு இனிமேல் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இப்போ உனக்கு சூப் ரெடி பண்ணிருக்கா அதை மட்டும் ஒழுங்கா குடின்னு சொல்லிட்டு அவ எழுந்து போக பின்னாடியே வரத பார்த்துட்டு என்ன வழியானப்பெல்லாம் வேணாங்கிறா. இல்லையே நான் டோர் க்ளோஸ் பண்ணதான் வந்தேன் அவன் சொல்ல உன்ன அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு வெளியே போனவன் இங்க பாரு மோயோன், எத்தனை கஷ்டத்தை நீ ஃபேஸ் பண்ணாலும் சரி அதை ஓவர் கம் பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு உன் மேல நிறையவே இருக்கு. ஸோ தொடர்ந்து ஃபைட் பண்ணு, நீ தான் எப்பவும் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு போக எப்பவும் நீ மட்டும் வித்தியாசமாவே இருங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் தூங்கி எழுந்தா நம்ம ஹீரோயின் போகும்போதே எப்படி குக் பண்ணுங்கிறது ஏதோ நோட்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. ஸோ அதை பார்த்து குக் பண்ணிட்டு ஆல்ரெடி இருந்த கம்பெனியில் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இல்லையா. ஸோ இன்னொரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுறான். அங்கே போய் நல்லபடியாக தான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு சரியான ஆளாக இருப்பீங்கன்னு அவங்க சொல்லும் போது கரெக்டாக அந்த ஓயாங் பொண்ணு கால் பண்ணி
நம்ம ஹீரோவை எடுக்காதீங்கிற மாதிரி சொல்லிட ஹீரோவுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சரின்னு இன்னொரு கம்பெனிக்கு போனா இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க எங்க கம்பெனிக்கு சரியான ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு போக சொல்லிட்டாங்க. சரின்னு இன்னொரு கம்பெனிக்கு போனா லிஃப்ட் ஏறதுக்கு முன்னாடியே கால் பண்ணி போக சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சாப்பிட்றதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி அலாரம் வச்சுட்டு போயிருந்திருப்பான். அது இப்போ அடிக்கிறது பார்த்ததும் அப்படியே சந்தோஷமாகிட்டான். இந்த பக்கம் இப்போ நம்ம ஹீரோனை காட்ட அவ சிஓ கிட்ட இருந்து நம்ம ஹீரோவோட ப்ராஜெக்ட் டீடைல்ஸ்லாம் வாங்கி அதை ஒரு யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்றா. அதை பார்த்த ப்ரொஃபஸர் இந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ண அப்போ நீங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுங்க, நான் அவனுக்காக இந்த ப்ராஜெக்ட்க்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்க கவலையே பட வேணாம், நல்ல ஐடியாஸோட ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ற யங் ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பா நாங்க ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டாரு. அப்படியே நம்ம லூசியையும் லிண்டியும் காட்டுறாங்க. இப்போ நல்லாவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஃபாலோவர்ஸ்லாம் மில்லியன்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. ஸோ நம்ம ட்ரிப்புக்கு யூரோப், ஜப்பான் அது மாதிரி எல்லாம் போலாமான்னு கேட்டுட்டு இருக்கேன். நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காசு சம்பாரிச்சிருக்க, ஸோ இதை கண்டிப்பா நீ சேர்த்தி தான் வைக்கணும்னு அவன் சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோவை காட்ட நம்ம ஹீரோயின் அப்ளை பண்ணியிருந்த அந்த காலேஜ்ல இருந்து இப்போ கால் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட்கான ஃபண்ட் அப்ரூவ் ஆயிடுச்சு, ப்ராசஸ் முடிஞ்சதும் நீங்க காலேஜ்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்ல ஒரே சந்தோஷம்தான். ஸோ இதை செலிப்ரேட் பண்ற விதமா சிஓட சேர்ந்து 3 பேரும் சந்தோஷமா சாப்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ண கொஞ்ச நாள நம்ம ஹீரோக்கு ஃபண்டும் கிடைச்சிருச்சு. இதை எப்படி சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறதுன்னே ஹீரோக்கு தெரியல. ஸோ சிஓக்கு கால் பண்ணி சுத்தி முத்தி பேச செர்ரா செஃப் பொண்ணு கிட்ட கான்டாக்ட் பண்ணி நான் கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் தான் வீட்டில் வந்து குக் பண்ணிட்டு இருக்கா. லூசி சிஓ கூட வந்திருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து நான் வேணா ஹெல்ப் பண்ணவான்னு கேட்க என்ன ஒரு அதிசயம், இத்தனை வருஷத்துல முதல் முறையா கேட்டிருக்கடா நீ சொல்ல, நெக்ஸ்ட் டைம் நீ குக் பண்ணும்போது நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்றான். சரி இந்த இலைய பிச்சு கிளீன் பண்ணிட்டு வான்னு சொல்லி கொடுத்தா அது எப்படி பண்ணுன்னு கேட்கிறான். அவளும் சொல்லி கொடுத்துட்டா. ஆனா இந்த பையன் எதை குப்பை தொட்டியில போடணுமோ அதை வச்சுட்டு சமைக்கிற பொருளை குப்பை தொட்டியில போட்டான். ஒழுங்கு மரியாதை ஓடிட்டுன்னு சொல்லி ஒரு வழியா அவளே ஃபுல்லத்தையும் குக் பண்ணி முடிச்சிட்டா. 4 பேரும் சாப்பிட உட்காந்தாச்சு. நம்ம லூசி சாப்பிட்டு பார்த்துட்டு நான் மட்டும் பையனா இருந்தேன் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன்டி, அந்த அளவுக்கு குக் பண்றேன்னு சொல்ல இது என்னோட வீடு கிளம்புறியான்னு ஹீரோ கேட்கிறான். அவளுக்கு கடுப்பாது. பட் சிஓ தான் கன்வின்ஸ் பண்ணி வைன் ஊத்தி கொடுத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ சாப்பிட போக இரு டேப்லெட் சாப்பிட்டியான்னு கேட்கவும் அதெல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்ல குட் பைன்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு இருக்க. இவங்க 2 பேரெல்லாம் இதெல்லாம் பார்க்கவே முடியல. இதுல நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கடையில ஒரு வழியா அப்படியே சாப்பிட்டு முடிக்க ஹீரோயின் கழுவ எந்திரிக்கலாம்னா நீ குக் பண்ணல, அவங்க இதெல்லாம் கழுவி வைக்கட்டும்னு சொல்றான். அவங்க கெஸ்ட், அவங்க கிட்ட நம்ம இதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லும் போது கேட்டல வீட்டோட லேடி சொன்னா மதிக்கணும், நாங்க எல்லாம் கெஸ்ட்ங்கிற மாதிரி லூசி வேற திரும்ப சொல்ல சரி நான் இதெல்லாம் கழுவுறேன்னு ஹீரோ போகும்போது நானும் கெஸ்ட் தானே அவங்களும் கெஸ்ட் தான், ஸோ நாங்கள் 3 பேரும் சேர்ந்தே கழுவிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களே இழுத்து விட்டுட்டா. வேலையை முடிச்சுட்டு அடுத்த 4 பேர் ஒன்னா படத்தை பார்க்க உட்காந்துட்டாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம லூசியும் ஒரு பக்கம் பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்க. கரெக்டா பேய காமிச்சதும் நம்ம ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிட்டா. இவ இங்க ஜோடி இல்லாம தானே வந்திருக்கா, யார பிடிக்கிறதுன்னு தெரியாம தனியா கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த பில்லோவை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சிஓ எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். சரின்னு அப்படியே தொடர்ந்து படத்தை பார்க்க காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. ஹீரோயின் எந்திரிக்கவே விட மாட்டேங்கிற. அவனை பார்த்தா வந்திருக்கிறது லிண்டி. அவனோட ஆல்ரெடி பஞ்சாயத்து வேற இருக்கு லூசிக்கு. பாடாம் அவனை இருக்குன்னு சொல்லிட்டு மண்டையில நறுக்குன்னு கோட்டு வச்சுட்டா போல. பாவம் பையன் தேய்ச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். சரி இங்க என்ன பண்றேன்னு கேட்கும்போது மோயோனுக்கு ஃபண்ட் கிடைச்சிச்சாமாவே, அது செலிப்ரேட் பண்ண தான் வந்திருக்கேங்கிறான். சாரி நீ ரொம்ப லேட்டு, நாங்க ஆல்ரெடி செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சுங்க. என்னது நான் பாரு செலிப்ரேட் பண்றதுக்காக நைட் ஷோ டிக்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காட்டேன். நம்ம ஹீரோயினுக்கு போலாங்கிற ஆசை வந்துடுச்சு. ஹீரோவும் ஒத்துக்க, சிஓவும் வரேன்னு சொல்லிட்டான். அப்ப வேற வழியே இல்லையில. லூசியும் ஒத்துக்க 5 பேரும் கிளம்பி வந்துட்டாங்க. பட் வந்து பார்த்தாதான் தெரியுது சக்சஸ் மீட்ல பேசக்கூடிய ஹால்ல டிக்கெட்டை வாங்கி வச்சிருக்கான். இத கூட சரியா பார்த்து வாங்க மாட்டியாடான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் டைம் டிக்கெட் வாங்கினல அதாம்மா தப்பா போச்சுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். சரி வந்துட்டோம், ஜஸ்ட் சும்மா உட்காந்து பார்த்துட்டாவது போலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டான். முடிச்சுட்டு வெளியே வரும்போது இதை கேட்டதுக்கு அப்புறமா இது எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்குங்கிற அளவுக்கு மோட்டிவேட்டா பேசிட்டு வரா. அதுக்கு நம்ம லிண்டையும் உனக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா எதா இருந்தாலும் நானும் கூடவே வருவேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை அவ்வளோ சீக்கிரம் மன்னிச்சிட மாட்டேன், நீ நடந்துக்கிறத பொறுத்துதான் மன்னிப்பாங்கும் போது அப்போ ஓகேடி செல்ல குட்டிங்கிற மாதிரி 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. பாவம் சிஓ தான் இங்க தனிமரமா நிக்கிறான். முன்னாடியும் ஜோடி பின்னாடியும் ஜோடி. அதுல முதல் ஜோடி டாடா பாபா சொல்லிட்டு கிளம்பிட, நீயும் போடா அப்படிங்கிற மாதிரியே ஹீரோ பாக்குறான். சரி பார்த்து இருங்கிற மாதிரி அவன் கிளம்பிட இவங்க 2 பேரும் தான் இப்ப தனியா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே ஏதோ சொல்லணுங்கிற மாதிரி இருக்க. நீ முதல் சொல்லுன்னு 2 பேருமே சொல்லிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கையில ரிங் இருக்கு. இங்க நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு போனதும் மறக்காம மெடிசன் சாப்பிடுன்னு தான் சொல்ல வந்தேன்னு சொல்ல இங்க நம்ம ஹீரோ
என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க உனக்கு சம்மதமான்னு கேட்டு அந்த ரிங்கை காட்டுறான். அதை நம்ம ஹீரோயின் வாங்கிக்கிட்டு கண்டிப்பா மாட்டேன்னு சொல்லிட. ஏன் என்னாச்சுன்னு கேக்குறான். நீ முன்னாடி எனக்கு பண்ணதெல்லாம் மறந்துட்டியா என்ன? முதல் ஜென்டில் ஆஞ்சலா மாறுடா, அதுக்கப்புறம் இதை பேசுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாம இவளோட ரிங்க மட்டும் எடுத்துக்கிட்டு அவனோட ரிங்க அவனுக்கே கொடுத்துட்டா. இப்போ நம்ம ஹீரோனோட வீடு வந்துடுச்சு. சரி நான் போறேன், நீ வீட்டுக்கு போனது நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவளுக்கு போகவே மனசு இல்ல. இருந்தாலும் போகும்போது ஹீரோ நீ ஒன்னு மறந்துட்டு போறேன்னு சொல்ல என்னதுன்னு சொல்லிட்டு ஓடி வராளாம். அப்ப அவளை பிடிச்சு அவன் கிஸ் பண்ணிட்டான். என்னோட பதில கேட்காம போனா எப்படி? கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை கொடுத்து உன்னோட ஜென்டில் ஆஞ்சலா மாறுவேன்னு சொல்ல இவ டக்குன்னு இந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டா. இப்போ நெக்ஸ்ட் டே லூசி கிட்ட தான் ஹெல்ப் கேட்க நம்ம ஹீரோ வந்திருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மாறணும்னு சொல்லி. ஆனா அவ கொடுத்த ஐடியாவை கேட்டவன் செத்தாலும் சரி நான் இதை பண்ணவே மாட்டேங்கிறான். கட் பண்ணா லூசி நம்ம ஹீரோயினோட மாலுக்கு வந்திருக்கேன். அங்க ஒரு பொம்மை வேஷம் போட்டுக்கிட்டு ரொமான்டிக் சர்வே ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கான ஃபார்ம்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். வாடி அங்க போய் பார்க்கலான்னு சொல்லி லூசி கூப்பிட்டு வரா. ஸோ நம்ம ஹீரோயின் அதை வாங்கிக்கிட்டு அதுல முதல் கொஸ்டின், உங்களோட பார்ட்னர் எந்த மாதிரி ஒரு பர்சனா இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இவளுக்கு ஹீரோவோட நினைப்பு தான் வருது. இவ குக் பண்ணி கொடுத்தா ரூம்கே கொண்டு வரணும்னு சொல்லுவான். அங்க போய் கொடுத்தா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாவே இல்லைன்னு 1008 குறை தானே சொல்லுவான். கண்டிப்பா அவன் இன்னுமே நல்லவனா மாறிடுவான்னு சொல்லிட்டு இப்படியே அதுல கேட்டிருக்க இன்னும் ஒரு 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற பொம்மையை வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டா. பார்த்தா அந்த பொம்மை காஸ்டியூம் போட்டிருந்தது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோயினுக்கு எந்த மாதிரி பசங்களை பிடிக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம லூசி இந்த ஐடியாவை கொடுக்க அவன் இதை பண்ணியிருக்கான். ஸோ இப்போ அவள் எழுதி கொடுத்த அந்த ஃபார்மை கொண்டு வந்து நைட்டு ஃபுல்லாக வச்சு பார்க்க கனவுல ஃபுல்லாக நம்ம ஹீரோக்கு அவளுக்கு இவன் ஃபுல்லாக பணிவிட பண்ணுற மாதிரியும் குக் பண்ணி தரது குரங்கு விளையாட்டு காட்டுறதுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையே மாறுற மாதிரி பயங்கரமான கனவெல்லாம் கண்டு எழுந்துட்டு இருக்கான். அடுத்து நேரா லூசி கிட்ட வந்து அவளுக்காக டான்ஸ் கூட கத்துக்கிறான் பையன். ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணா வந்துடும்ல. ஸோ அதுல கொஞ்சம் பிக்கப் ஆக நம்ம ஹீரோயினுக்கு லிசார்ட் கிஃப்ட் பண்ணா பிடிக்கும்னு அதுல எழுதி இருந்திருப்பான். ஸோ அதையும் போய் வாங்கிட்டு வந்துட்டான். ஆனா அதை கையில எடுத்து டேங்க்குள்ள விடணும். ஹீரோ மாஸ்க்கு கிளவுஸ் நல்லா போட்டா கூட பயமா இருக்கு. ஸோ சியோவை தனக்கு கூட்டிட்டு வந்து அவன் உன்னால முடியும்னு சொல்ல எப்படியோ கஷ்டப்பட்டு அதை எடுத்து உள்ள போட்டுட்டான். அடுத்து கடைக்கு போய் நிறைய திங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு நேராக செஃப்பை மீட் பண்ணி நம்ம ஹீரோனுக்கு பிடிச்ச டிஷ்ஷை கூட கற்றுக்குறான். ஸோ இப்படி அவள் ஆசைப்பட்டதெல்லாம் ஒரு வழியாக இவன் கவர் பண்ணிட அவளை எப்படி வீட்டுக்கு கூப்பிட்றதுன்னு தெரியல. ஸோ கால் பண்ணி பேசவே முடியாத அளவுக்கு பயங்கர ஜுரங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே நான் வேலை முடிச்சதும் உன்னை வந்து பார்த்துட்டு போறேன்னு அவ சொல்லிட பையனுக்கு இங்கே ஒரே குஷி ஆயிடுச்சு. அதே போல் நம்ம ஹீரோயினும் நாளைக்கு ஹீரோவை மீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு அடுத்த நாள் வேலைக்கு வந்துட்டா. சியோவில் பார்த்ததும் என்ன டேட்டுக்கு போறியா மோயன் கூடயான்னு கேட்க இல்ல அவனுக்கு ஃபீவர். ஸோ வேலை முடிஞ்சதும் பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஒரு குட்டி பையனுக்கு ரொம்ப ஃபீவர் அடிக்குது. ஸோ தொட்டு பார்த்துட்டு இதோ டாக்டர் வந்துருவாங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது அவன் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் மேலேயே வாமிட் எடுத்துட்டான். அப்படியே இங்க நம்ம ஹீரோவை காட்ட வீட்டை ஃபுல்லா பக்காவா ரெடி பண்ணியாச்சு. இங்க நம்ம ஹீரோயினும் இந்த அழுக்கு ட்ரெஸ்ஸோட எப்படி போறதுன்னு சொல்லிட்டு வேற ட்ரெஸ் கடையில் போய் வாங்கி மாத்திக்கிட்டா. இங்க நம்ம ஹீரோவும் அவளுக்காக தான் பயங்கரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்ததும் உன்னோட ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னவன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல உனக்கு ஃபீவர் எப்படி இருக்குன்னு கேட்கவும் என்னன்னு எனக்கே தெரில, உன்னை பார்த்ததும் எல்லாமே பறந்து போயிடுச்சுன்னு சொல்றான். அது சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் உள்ள வந்து என்னதிடும் ரூம் ஃபுல்லா இவ்வளோ கிளீனா இருக்கு, திருட வந்து கிளீன் பண்ணிட்டு போயிட்டானான்னு கேட்க நானே தான் கிளீன் பண்ணேன் அருமையா இருக்கலன்னு கேட்கிறான். ஆனா அவ டேபிள தொட்டு பார்த்துட்டு இன்னும் டஸ்ட் இருக்கு நீ சரியா கிளீன் பண்ணலன்னு சொல்ல பையனுக்கு இங்க வெறியாகுது. இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறான். நெக்ஸ்ட் டைம் இதை விட நல்லா பண்றேன்னு வேற சொல்ல என்னது இன்னைக்கு வித்தியாசமா நடந்துக்கிறியே, நிஜமாவே நீ மூயோன் தானான்னு இவ கேட்கும்போது அவன் சிரிச்சுக்கிட்டே இப்ப நான் இப்படி இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கலன்னு கேட்கிறான். ஏதோ அடுப்புல கருகிற மாதிரி இருக்கேங்கிற மாதிரி இவ பதில் சொல்லி மழுப்பிட கட் பண்ணா ஹீரோ தான் குக் பண்ணிட்டு இருக்கான். கத்துக்கிட்டான்ல இதெல்லாம் ஈஸியான ட்ரிக்குப்பான்னு அவ சொல்லும் போது நீ யான்னு கடுப்பானவன், உன்னை நான் ஒரு ரோல் மாடலா எடுத்துப்பேன்னு சொல்லிட அதான் நல்ல பையனுக்கு அழகுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவ. அப்படியே குக் பண்ணி முடிச்சதும் 2 பேரும் டேபிள் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ அவளுக்கு பொறுமையா ஒயின் ஊத்தி கொடுத்துட்டு மீட்டை எடுத்து அழகா கட் பண்ணி கொடுக்குறான். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிருக்கணும் சரியா வேகலன்னு சொல்ல அப்போ அடுத்த டைம் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அடுத்த டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்துட்டு சாஸ் நல்லா இருக்கு பட் வெஜிடபிள்ஸ் தான் ஃப்ரெஷ்ஷா இல்லைங்கிறா. அடுத்த டிஷ்ஷை அவளுக்கு எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இல்லைனாலும் பரவாயில்ல நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல இவ இதை சாப்பிட்டுட்டு இது நல்லா இருக்கு பட் நீ தான் நிறைய வச்சிட்டேன்னு சொல்ல உனக்கு பிடிச்சிருக்குன்னா அடுத்த டைம் இதை விட அதிகமாக தான் செய்வேன்னு சொல்றான். அப்புறம் இன்னொரு மீட்டை எடுத்து கட் பண்ணி கொடுக்க பெருசா இருக்கு இன்னும் சின்னது பண்ண அப்பதான் சாப்பிட முடியும்னு சொல்ல உன்னால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுன்னு சொல்றான். ஸோ அவ ரொம்ப கொஞ்சமா சாப்பிட அவ அதை ஃபுல்லா ஒரே வாயில போட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்றான். இவளுக்கு ஷையாவும் இருக்கு சிரிப்பாவும் இருக்கு. ஸோ இப்படியே இந்த பாட்டு முடித்து சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.